திருவண்ணாமலையில் தொடர்ந்து பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்த இரட்டை சகோதரர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். ஸ்பிளெண்டர் பைக்குகளை மட்டும் குறிவைத்து திருடியவர்கள் சிசிடிவி மூலம் சிக்கியது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடுபோவதாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளன. கடந்த 3 மாதங்களில் மட்டும் 40ற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் திருடு போய் உள்ளன. இரவு நேரங்களில் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்பிளெண்டர் பைக்குகளை மட்டுமே குறிவைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் செய்யாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது வீடுகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அவர்கள் செய்யாரைச் சேர்ந்த 24 வயதான ராமன் மற்றும் லட்சுமணன் என்பது தெரிய வந்தது. இரட்டையர்களான இவர்களின் பிரதான தொழிலே பைக் திருட்டுதான் என்பதும் அம்பலமானது. இரவு நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் ஊருக்குள் உலாவிய இவர்கள் ஸ்பிளெண்டர் பைக்குகளை டார்கெட் செய்து திருடியுள்ளனர். பின்னர் அவற்றை 5000 ரூபாய் முதல் குறைந்த விலைக்கு விற்று கல்லா கட்டியுள்ளனர். அதன் மூலம் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட இரட்டை சகோதரர்கள் கையும் களவுமாக சிக்கியுள்ளனர். அவர்களிடமிருந்து 7 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்களுடன் தொடர்பில் இருந்த பைக் திருடர்களையும் கைது செய்ய தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்த இரட்டை சகோதரர்கள் போலீஸ் வலையில் சிக்கியதால் செய்யாறு பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.